அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கான நுண்ணறிவு மற்றும் உளச்சார் தொடர்பான மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது எமது நுண்ணறிவு சனலின் பார்வையாளர்கள் சிலரினால் விடுக்கப்பட்ட சில சந்தேகத்துக்கிடமான வினாக்கள் தொடர்பில் இரண்டு வினாக்களை நான் உங்களோட பகிர இருக்கின்றேன். மீதி வினாக்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் வெளிவரும் நினைக்கிறேன். அஹ், அதற்கு முன்னதாக எமது யூடியூப் சேனலை பார்வையிடுபவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் எனது சூம் வகுப்பு எதிர்வருகின்ற கமநல சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சுங்க திணைக்கள அத்தியட்சகர் பதவி தரம் 2க்குரிய நுண்ணறிவு உளச்சார்பு போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல் வகுப்பு சூமூடாக நடைபெற இருக்கின்றது. நீங்கள் விரும்பியவர்கள் இணைந்து கொள்ள முடியும். எமது வாட்ஸ்அப் குரூப் நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்ட்ஸில் போடுறேன். நீங்கள் அதில் இணைந்து கொள்வதனூடாக தொடர்ச்சியாக கட்டணம் செலுத்தப்பட்ட சூம் வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் தற்போது வினாக்களை பார்வையிடலாம். அந்த வகையில் இந்த வினா அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதை நீங்கள் காணலாம். இந்த வினா ஆஹ், சில ஆஹ், போட்டி பரீட்சை வகுப்புகளையும் இந்த வினாத்தாள் பகிரப்பட்டதை காணலாம். அதை ஒரு பார்வையாளர் அனுப்பியிருந்தார். இது தொடர்பான சந்தேகங்களை தீர்க்குமாறு. ரைட், நாங்கள் இப்போ இந்த வினாவுக்கான விடை எழுதுகிற முறையை நாங்கள் எப்படி என்று சொல்லி அணுகுவோம். இதில் நீங்கள் இந்த தந்திருக்கிற சமன்பாடு இதில் ஆங்கில எழுத்து 9 இருக்குது. அதுக்குரிய இலக்கங்கள் 1 தொடக்கம் 9 வரை 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை கொண்டதாக இந்த இலக்கங்கள் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் பொருத்தமான இலக்கங்கள் இருக்கின்றன. ரைட், அதில் அஹ், ஏதாவது ஒரு எண்ணை அந்த ஆங்கில எழுத்து குறிப்பதாகவே இருக்கின்றது. அப்போ நான் இதில் இந்த வினாத்தாளை அணுகும்போது அல்லது இந்த வினாவை அணுகும்போது முதல்ல என்ன செய்ய வேணும்னா நீங்கள் அதிகூடின கூட்டுத்தொகையை பார்க்க வேணும். இல்லை அதிகூடின கூட்டுத்தொகை 14. இந்த 14 வச்சு கொண்டு தான் நாங்கள் மற்ற வினாக்களுக்கு அல்லது மற்ற ஆங்கில எழுத்துக்குரிய இலக்கங்கள் அல்லது இந்த வினாவை நாங்கள் செய்கிறதுக்கான அல்லது விடையை காண்றதுக்கான வழி அல்லது மையப்புள்ளி இந்த 14 தான் இருக்கும். ரைட், 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 14 ஆங்கில எழுத்து டி பிளஸ் இ மைனஸ் எஃப் இவ்வளவுத்தையும் சீராக்க 14 வரவேணும். அப்போ உங்களுக்கு தெரியும் 9 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள்லாம் இருக்கின்றன. அப்போ அதிகூடின இலக்கங்களை நாங்கள் இந்த 14 என்ற கூட்டுத்தொகைக்கு பிரதியிட வேண்டி இருக்கும். அப்போ இந்த டி பிளஸ் இ மைனஸ் எஃப் என்ற இந்த சமன்பாட்டில் ஆங்கில எழுத்துக்களை கொண்ட இந்த சமன்பாட்டிலே நாங்கள் 14 காண்பதற்கான வழிமுறைகளை முதல் கண்டுபிடிப்போம். எத்தனை வழியில இருக்கு. நான் அதிகூடின இலக்கத்திலிருந்து பார்க்க போறேன். டி 9 எடுக்க போறேன். அதோட 9ஓட நான் ஈக்கு 8 கொடுக்குறேன். அடுத்த அதிகூடிய இலக்கம். அப்போ 9 மற்றும் 16 17. அதுல இருந்து 4 கழிச்சால் சாரி 3 கழிச்சால் 14 மாறும். சரியான இது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 9 நாங்கால ஒரு இலக்கத்தை குறைப்போம் 7. அப்போ 16 வரும். 16ல இருந்து 2 போனால் 14. இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததும் அதே 9 நாங்கால ஒரு ஈக்குவல் இலக்கத்தை குறைப்போம் 6. அப்போ 15லிருந்து 1 போனால் 14. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இனி இலக்கத்தை குறைக்க இல்லாத என்னன்னு சொன்னால் 9 அங்கால 5 குறைச்சா 5 கூட்டினா 14 வந்துடும். அப்புறம் 0 வந்து எஃப்க்கு. அப்போ இந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு, நாங்கள் இலக்கம் 8 மாற்றுவோம். 9 போட்டாங்க 8க்குரிய வாய்ப்பு பார்ப்போம். 8ஓட அங்கால ஈக்கு 8 போடலாம். அது என்னடா டிக்கு 8ன்னு சொன்னால் 8 போடலாது. அடுத்தது 7 தான் போடலாம். ஆகவே 8 மேலும் 15. அதிலிருந்து 1 போனால் 14. திரும்ப நாங்கள் 8 போட்டு 6 போட்டு அப்படி செய்ய முடியாதுன்னா இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. இதே போல விரும்பினா நீங்கள் 7 போட்டீங்கன்னு சொன்னால் அங்கால ஈக்கு 9 அப்படியான சூழல் இருக்கும். நான் இந்த திரும்ப நாங்கள் ஆரம்பத்திலிருந்து போவோம். நீங்கள் இங்கே ஏற்கனவே இருக்கு தானே மாறி வரும் இந்த வாய்ப்புகள் மாறி வரும். ரைட், இப்போ இதை வச்சுக்கொண்டு
இந்த கடைசியில் ஒரு வாய்ப்பு இருக்கு, மற்றதுக்கு மூன்று வாய்ப்பு இருக்கு. இதை வச்சுக்கொண்டு இதோட சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியையும் பார்ப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஏ இந்த பகுதி தொடர்புற இன்னொரு விடைய பரப்பையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதியை பாருங்க. இப்போ இதில் ஏயிலிருந்து டி கழிக்க வேணும். ஏயிலிருந்து டி கழிக்க வேணும். அப்போ ஏயிலிருந்து டியை வந்து நாங்கள் மைனஸ் பண்ண வேணும் என்றால் ஏ வந்து டியை விட பெரிய இலக்கமாக இருக்கும். அப்போ டிக்கும் பதில் கொடுக்கலாது. அப்போ இந்த மூன்று வாய்ப்புகளை நாங்கள் நிராகரிக்கலாம். டிக்கு 9 கொடுக்கலாது. அப்போ டிக்கு கொடுக்கவனும் 1 8 கொடுக்கலாம். மினிமா நீங்கள் டிக்கு 7 கொடுத்து இக்கு 8 கொடுக்கலாம். அப்போ 9 கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்போ நாங்கள் இதில் வந்து இருக்கிற தகவலோட அப்போ இந்த 9 வந்து நாங்கள் இதில் 8 கொடுக்கலாம் அல்லது 7 கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அதை விட வேறு வாய்ப்பில்லை தானே. இந்த இந்த சந்தர்ப்பம் வந்து மாறி வரும். இதில் 7 வரும் அல்லது 8 வரும். நான் அப்போ அதை போட்டுக்கொள்கிறேன். 8 அல்லது 7 சரிதானே. உங்களுக்கு சில பல அது எழுத்துக்களை மறைக்கிறதா இருந்தாலும் இதில் போட்டுக்கொள்கிறேன் அந்த வாய்ப்பை. டி சமன் 8 அல்லது 7 தான் கொடுக்கலாம் டிக்கு. இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அல்லது 7 கொடுத்தா ஈய முடிப்போம், இந்த சமன்பாட்டை முடிப்போம். ஈக்கு வந்து என்னத்தை கொடுக்கலாம்? ஒன்றில் டிக்கு 8 கொடுத்தா ஈக்கு 7 கொடுக்கலாம். இல்லது நீங்கள் டிக்கு 7 கொடுக்க போறீங்கண்டா இதுக்கு 8 கொடுக்கலாம் பாருங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி என்றாலும் எஃப்க்கு வந்து நீங்கள் என்னத்தை கொடுக்க வேணும்? இந்த ரெண்டை பயன்படுத்தினாலும் 2 பயணம் 15, 15லேருந்து 1 போனால் 14 மாறும். ஆகவே எஃப்க்குரியது வந்து நீங்கள் 1 தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ இப்போ ஆங்கில எழுத்து எஃப்க்குரிய இலக்கமாக நாங்கள் 1 எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ இதுக்கு டிக்கு வந்து நீங்கள் 8 கொடுத்தால் டிக்கு வந்து 8 கொடுத்தால் ஏக்கு 9 தான் கொடுக்கும். ஏக்கு 9 கொடுக்க வேணும். அல்லது டிக்கு 7 கொடுத்தால் ஏக்கு 8 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்கள் அடுத்த அங்கே தகவலை வச்சுக்கொண்டு பார்க்கலாம் மிச்சம். சரிதானே. இதோட நாங்கள் விடியம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு 1 போயிடும். டியின் பெருமானம் 1 8 அல்லது 7 தான் பெருமானம். விடையில் 2 இருக்குது. மற்றது எங்களுக்கு அது கேட்கல. இப்போ நாங்கள் மேலே இருக்கிற அடுத்த சமன்பாட்டையும் பார்ப்போம். இவ்வளவு அந்த முதலாவது விடிய பெறப்போட பார்த்துருக்கிறோம். அடுத்த சமன்பாட்டை பார்த்தோம்னா ஏ வந்து இப்போ 9 கொடுக்குறோம். நாங்கள் ஏக்கு 9 அல்லது 8 கொடுக்குறோம். நாங்கள் 9 கொடுக்குறோம். முதல் இந்த சமன்பாட்டை பாருங்கள். ஏயிலிருந்து பிஏ கழிச்சு சிஏ கூட்ட 10 பேர் வரணும். இதுதான் அடுத்த கூடுதலான கூட்டுத்தொகை 10. அப்போ அடுத்த கூடுதலான கூட்டுத்தொகையில் நாங்கள் இதில் 9 எடுக்கிறேன். 9 எடுத்தால் 2 வாய்ப்பும் கொடுப்போம். முதல்ல 9 கொடுப்போம். ஏக்கு வந்து 9 இல்லை 8 தான் கொடுக்கலாம். ரைட். இதில் சி கொண்டு கொடுக்கல. அது என்னென்னா ஏற்கனவே எஃப் கொண்டு போயிட்டுது. அப்போ நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் 5வது வினாவையும் பார்த்தீங்கன்னா ஜியின் வர்க்க மூலம். அப்போ ஜியின் வர்க்க மூலம்னு சொன்னால் ஜி ஒரு எழுத்து இருக்க வேணும். அதோட நாங்கள் இந்த வர்க்க மூலமும் சியா இருக்க வேணும். அப்போ அதுக்கேற்ற வகையில் நாங்கள் இலக்கங்களை வந்து வகுக்கக்கூடிய இருக்கு. நீங்கள் அப்படி ஐடியா இருந்தால் அதையும் பார்க்கலாம். அப்போ சி வந்து 1க்கு மேலே தான் வரப்போகுது. சரியான ரைட். அப்போ நாங்கள் இதில் வந்து 8ஐயும் 7ஐயும் யாருக்கும் விட்டு கொடுக்கலாது. அதே போல் 9ஐயும் யாருக்கும் விட்டு கொடுக்கலாது. ஒன்று ஏக்கு தான் கொடுக்கணும். அல்லது ஏற்கனவே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம். 8 அங்கே மேலேயும் வாய்ப்பு இருக்கிற டிக்கு மீக்கும் வாய்ப்பு இருக்கிறபடியால் நாங்கள் 9 தான் ஏக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அவையில் வந்து ஒன்று டிக்கு 8 அல்லது 7 தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஈக்கும் 7 அல்லது 8 தான் கொடுக்கும். 9 இலக்கம் கொடுக்கலாது. அப்போ ஏக்கு 8 கொடுக்கலாதானே. அப்போ ஏ நாங்கள் 9 எடுப்போம். 9 எடுத்தால் அதிலிருந்து பிஏ கழிப்போம். பிக்கு வந்து நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய இலக்கம் இப்போ சிக்கு வந்து நாங்கள் 2 அல்லது 3 கொடுத்தோம் என்றால் ரைட். இதில் 1 கொடுக்கலாது. பி 2 எடுங்கோ. 2 எடுத்தால் 7 பேரும் கழிச்சா அதோட சிக்கு 3 கூடனா 10 பேர். இது ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் அடுத்தது 9 பிக்கு 3 கொடுத்தீங்கன்றால் 6 பேரும். 6ஓட வந்து நாங்கள் 4 கூட்டினா 10 பேர் பாருங்க. அடுத்தது 9 ஏக்கு
பிக்கு 4 கொடுப்பீங்கள் அப்போ 5. அதோட 5 கூட்டினா தான் 10 வரும். அப்போ இந்த அஹ், விடயம் வந்து பொருத்தம் இல்லை பாருங்க. இந்த விடை வந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு தெளிவாக இருக்கு. அப்போ இதுக்குள்ள நாங்கள் போகலாமான்னு பாருங்க. 9 -5 வேண்டா 4 வரும். அதோட 6 கூட்டினோம்டா 10 வரும். சரிதானே? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அஹ், ஒரு இலக்கம் கொடுக்க போகிறோம். சரியான அதில் வந்து ஜிக்கு கொடுக்க முடியாத இலக்கம் 8, 9 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாது. அப்போ இடையில இருக்கிற இலக்கங்களை தான் கொடுக்க வேணும். அப்போ 6 கொடுத்தோம்னா 6ன்ற வர்க்க மூலம் சிக்கு 6 வராது. ஆனால் அதில் வர்க்க மூலத்தையும் பாருங்க அப்படி விட இருக்கானுங்க. எல்லாரும் இந்த கணத்தை பற்றியெல்லாம் பார்க்கணும். சரியான அப்போ நாங்கள் இதோட நிப்பாட்டி கொள்கிறோம் இதை. இந்த 4ல இருந்து ரைட். அப்போ இது வந்து 10க்குரிய விடயம். அதே போல இன்னொரு சமன்பாடும் இருக்கு, அந்த விஷயத்தையும் பார்ப்போம். இதில் ஏ மைனஸ் 3 தான் நீங்கள் பார்க்க வேணும். அவதானிச்சு அந்த இதுக்கு விடை எடுக்கலாம். இல்லை இதுக்கு வேறு வழிமுறை இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அல்லது நாங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் அனுப்பலாம். அப்போ இதில் வந்து ஏக்கு 9 கொடுத்தே ஆகணும். பாருங்க, ஏக்கு 9 கொடுத்தே ஆகணும். முதல்ல இந்த சமன்பாட்டை கூட போட்டு பார்த்துக்கலாம். டிக்கு 8 அல்லது 7 தான் கொடுக்கணும். நாங்கள் 8 முதல் கொடுப்போம். கொடுத்தால் 1 மிச்சம், 1ஓட 6 கூட்டினா தான் 7 வரும். இது ஒரு சந்தர்ப்பம். ஏன்டா எங்களுக்கு இதுக்கு முதல் பார்த்த ஏ சய பி சக சி என்பதில் 2 இலக்கம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த சமன்பாடில் ஏயும் டியும் எங்களுக்கு நாங்கள் ஓரளவு கேஸ் பண்ணியிருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்கலாம். ஏ தான் வந்து தெரிவு செய்திட்டோம். அப்போ ஏ வந்து 9, பிக்கு இப்போ நாங்கள் இன்னொரு இலக்கம் கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம். 7 கொடுத்தா 2, 2ஓட 5 கூட்டினா 7 வரும். இதை விட வேறு வாய்ப்பு இல்லை பாருங்க இதுக்கு. அப்போ ஜிக்கு வரக்கூடிய இலக்கம் 6 அல்லது 5 தான் வரணும். ஜிக்கு வரக்கூடிய இலக்கம் 6 அல்லது 5 தான் வரணும். உங்களுக்கு தெரியும் 6ன்ற வர்க்கம் வந்து 36 வரும். ரைட். 7ன்ற வர்க்கம் இது வராது, அப்போ 7 வராது. அதே போல் 5ன்ற கணம் வந்து 125 வரும். அதே மாதிரி 6ன்ற கணமும் வந்து 216 வரும். அப்போ ஜியின் இலக்கம் கட்டாயமாக 6 தான் இங்கே வரப்போகுது. 5ன்ற கணமும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போ ஜிக்கு வந்து நாங்கள் இப்போ தெரிவு செய்ததை பாருங்க. ஏக்கு வந்து 9ன்றது உறுதியானது. எஃப்க்கு வந்து 1ன்றது உறுதியானது. டிக்கு வந்து நாங்கள் 8 அல்லது 7 கொடுக்கலாம். அதே மாதிரி இக்கு வந்தும் 8 அல்லது 7 தான் கொடுக்கலாம். ஜிக்கு வந்து 6 அல்லது 5 கொடுக்கலாம். ரைட். இப்போ மற்ற கேள்விகள் இந்த விடைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். அப்போ டின்ற பெருமானம் 1 8 அல்லது 7, அது 2 விடையும் இருக்கு. ஏயிலிருந்து எஃப்ஐ கழிச்சால் பெருமானம் எவ்வளோ வேண்டாம்? 8. ஏக்கு 9, எஃப்க்கு 8. அப்போ 2வது கேள்விக்குரிய விடை வந்து முதலாவது. 2வது வினாவுக்குரிய விடை வந்து ஏ வந்து 9, எஃப் வந்து 1 8 சொல்லி முடிவுக்கு வரும். பி தெரியாது. இன்ற பெருமானம் வந்து 8 அல்லது 7 வரை வரும். பி தெரியாது எங்களுக்கு. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ வந்து 9, ஹெச் தெரியாது, ஐயும் தெரியாது. அடுத்த ஜியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியை வந்து நாங்கள் 6 எடுத்தோம்னா சி 2ஆக இருக்கும். 6 வர்க்கம் 36 போடலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜியை 5 எடுத்தோம்னா சியை 3 எடுக்கலாம். அடுத்தது ஜியை வந்து 6 எடுத்தோம்னா 3 எடுக்கலாம். அப்போ 3 வாரதுக்கான வாய்ப்பு 2 சந்தர்ப்பம் இருக்குது, சி 3 வாரதுக்கு. ரைட். அப்போ இதோட நீங்கள் அந்த சமன்பாட்டை பாருங்க. ஏயிலிருந்து 2 கழிச்சு 3 கூட்டினா 10 வருது. அப்போ நீங்கள் பிக்கு வந்து 2 பெருமானத்தை கொடுப்போம். பிக்கு 2 பெருமானத்தை கொடுத்தீங்க என்றால் அவங்களோட வாய்ப்பை வச்சோன்னு சொல்கிறேன். சிக்கு 3 எடுத்தோம்டா, இல்லை நீங்கள் விரும்பி மாறி எடுக்க போறீங்கன்னா சரி. இதில் சிக்கு வந்து 2 எல்லாம் 3 தானே வரப்போகுது. அப்போ முதல்ல நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ஏக்கு சிக்கு 3 எடுத்தோம்டா பி வந்து 2 பேர். அப்போ இந்த சமன்பாட்டை 2வது சமன்பாட்டை பார்க்க போகிறோம். இதில் பி சக
இ சய ஹெச் சமன் 4. அப்போ பி2 ப்ளஸ் இ வந்து 8 அல்லது 7, நாங்கள் 8 போடுவோம் முதலாவது. ரைட். அப்போ 10, 10ல் இருந்து 6 கழிச்சா 4 வரும். அப்போ இது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. B2 ஈக்கு வந்து 7, 9, 9ல் 5 போனால் 4 வரும். சரியான. அப்போ ஈக்கு ஹெச்சுக்கு வந்து 6, 5 என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் பிக்கு 3 கொடுத்தீங்கண்டா இது 8, 11, 11ல் இருந்து 4 வரணும்னா 7 கழிக்கணும். 7 கொடுக்கல பாருங்க. ரைட். அது மாதிரி ஈக்கு மட்டும் போடலாது. சரிதானே. அப்போ பிக்கு 3 வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. பிக்கு 3 வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே பியின் பெருமானத்தை நாங்கள் 2 எடுக்கலாம். பியின் பெருமானத்தை இப்போ 2 சொல்லி எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பி சமன் 2. சரிதானே. ரைட். பிக்கு 2 வந்திருக்கு. அப்போ பிக்கு 2ண்டா ஏக்கு 9, B2 7, ஆகவே சி வந்து 3. B2ண்டா சி வந்து 3. அப்போ இப்போ நாங்கள் விடையை எடுத்துக்கொள்ளலாம் மிச்சத்தை. சரிதானே. சில வேறு தொடர்புகள் இருக்கா, எல்லா குழப்பமாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்போ நாங்கள் இதில் பியின் பெருமானம் 2, சியின் பெருமானம் 3ண்டா ஜி வந்து ஹெச்சுக்கு தான் 6க்கும் 5க்குமான வாய்ப்பு இருந்தது. ரைட். இல்லை பி தர 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வி. ரைட். பி தர இ தான் 3வது கேள்வி. பாவம் பி வந்து 2 எடுத்துட்டோம். இ வந்து நாங்கள் 2 பெருமானம் வச்சுக்கோம். 8 போடலாம். 8 போட்டால் 16 வரணும். இருக்குது விட. 7 போட்டால் 14 வரும். அங்கேயும் விட இருக்கு. சரிதானே. அப்போ நாங்கள் இப்போ டியும் ஈக்கும் ஒரு முடிவுக்கு வரும். அப்போ ஏ 9 எடுத்தோம்னா டி வந்து டியை நாங்கள் 8 எடுத்து செய்வோம். 8 எடுத்து போடுவோம். விடையை காணுவோம், பார்ப்போம். ஏதாவது ஒன்று எடுப்போம். 8 எடுப்போம். 8 எடுத்தால் 3வதுக்கு வந்து 4வது விட பெற வேணும். நாங்கள் டிக்கு 8 போட்டோம் என்றால் 9லேருந்து 8 போனால் 1. ஆகவே ஜிக்கு வந்து 6 வரும். 6ன்ற கணம் வந்து 6ன்ற கணம் சாரி இது ஒரு எடுகொள்ளான். 6ன்ற கணம் 216 பேர். சரியான. அப்போ கடைசிக்கும் 216 விடை இருக்குது. அப்போ டி வந்து இப்போ நாங்கள் 8 எடுத்துட்டோம். இ வந்து 7. ஆகவே பிக்கு வந்து 2, ஈக்கு 7 9. 9லிருந்து ஹெச்சுக்கு 5 கொடுக்கலாம். 5 தான் கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருந்தது முன்ன பார்த்து நாங்கள் கொடுத்தால். ஆகவே 4. அப்போ இதை பிறகு பார்ப்போம். ஹெச்சுக்கு வந்து இப்போ 5 கொடுக்குறோம். ஹெச் சமன் 5. அது மாதிரி ஜி சமன் 6. இதெல்லாம் வந்து டி 8 வச்சுக்கொண்டா செய்கிறோம். அவங்கள மற்ற விடைகள் பிழைச்சா நாங்கள் அதை திருத்துவோம். அப்போ டி 8 இ வந்து 7. சரிதானே. 2 வாய்ப்பு இருக்கிறோடைய நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து கணக்க செய்து பார்க்குறோம். பிழைச்சுதுன்னு சொன்னால் நாங்கள் மற்றது வாய்ப்பை கொடுக்க வேணும், கொடுத்து பார்க்கலாம். ரைட். அப்போ இதில் வந்து ஏ சரி, எஃப் சரி, டி சரி, இ சரி, ஜியும் சரி. அப்போ இதில் ஹெச் வந்து 5 வந்திருக்கு, ஏ வந்து 9 வந்திருக்கு. ஐ தான் தெரியாது. ரைட். சி வந்து 3. அதுலேருந்து எஃப் 1 கழிச்சோம்னா 2. 2ஓட ஐ 4 கூட்டினோம்னு சொன்னால் ஐக்கு 4 கொடுக்கலாம். 4 கூட்டினா 6 பேர். ஐக்கு 4 கொடுத்தால் ரைட் 6 பேர். அப்போ இதெல்லாம் வந்து எடுகோள் அடிப்படையில் நடக்குது. இப்போ பாருங்க. ஜிக்கு வந்து நாங்கள் 6 கொடுத்துருக்குறோம். ஹெச்சுக்கு 5 கொடுத்துருக்குறோம். ஆகவே 6லேருந்து 5 போனால் 1. 1ஓட 4 கூட்டினா 5. அப்போ இது சரி இந்த சமன்பாடு. அதே மாதிரி 3வது நடுவில் இருக்கிற சமன்பாடு 14க்கு சரி, 10ம் சரி.
ஏழு சரி பார்த்து நாங்கள் இப்போ இதுவும் சரி பார்த்துருக்குறோம். அப்போ எல்லா சமன்பாடும் சரியானதாக அமையுது. அப்போ நாங்கள் அந்த கொடுத்த எடுகோல் ஓகே. பிக்கு வந்து 8ன்றது சரியானது, ஈக்கு 7ன்றது சரியானதாக இருக்குது. ஆகவே நாங்கள் கடைசி கேள்வி வந்து 9ஓட ஹெச் 5 கூட்டினா 14, 14 தர ஐக்கு வந்து 4 கொடுத்துருக்குறோம். இப்போ 14 தர 4ன்னு சொன்னால் 56 இப்படியாக வர வேணும். நீங்கள் அப்புறம் இந்த கணித செய்கை முதல் செய்யணும் அப்படி என்று பார்க்காமல் அது பிரேக்கை தந்திருந்தால் நாங்கள் முடிவெடுத்திருக்கலாம். மற்றது கூட்டி தான் பெருக்க வேண்டிய சூழல் வரும். அதில் ஒரு குழப்பங்கள் இருக்குதான். நீங்கள் அந்த கணித செய்கையை விட்டுட்டு கணித முறையை விட்டுட்டு நீங்கள் பாருங்க. அப்போ 14 தர 4 56 விட வரும். அப்போ 4க்கு 56. இது சிலதை நாங்கள் எடுகோல் வச்சு தான் செய்கிறாங்க. கிட்ட மிக கிட்ட நெருங்கின 2 தெரிவு இருந்தபடியாக நாங்கள் ஒரு தெரிவை கொடுத்து தான் இந்த விடையை போகணும். இல்லை இதுக்கு வேறு வழிமுறைகள் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்வையிடுறார்கள், நீங்கள் எனக்கு மத கமெண்ட்ஸ் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தெரிவிக்க முடியும் வேறு வழிமுறை இருந்தால். ரைட், நாங்கள் இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதையும் பார்வையிடலாம். ரைட், இதுவும் வந்து ஒரு யூடியூப் பார்வையாளரால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட ஒரு வினா தொகுதி. இதில் வந்து மாலதி தன்னிடம் குறிப்பிட்ட அளவு குட்டி நாணயங்களை வைத்திருந்தால் அவை 5 ரூபா நாணயங்களின் அளவில் 2 மடங்கு 2 ரூபா நாணயங்களும், 2 ரூபா நாணயங்களின் 3 மடங்கு வந்து 1 ரூபா நாணயங்களும், 1 ரூபா நாணயங்களின் 4 மடங்கு 50 சத நாணயங்களும் ஆகும். அந்த நாணயங்களின் முழு பெறுமதி 81 ரூபாவா. அப்போ நாணயத்தின் முழு பெறுமதி வந்து 81 ரூபாவாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாணயத்தின் எண்ணிக்கையும் இதில் கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது, நாணயத்தின் பெறுமதியையும் வந்து கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு தெரியாதானே எவ்வளவு நாணயங்கள் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆகவே நாங்கள் ஒரு தெரிய கணியத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுப்போம். பழமையாக நாங்கள் எக்ஸ் என்று தானே பாவிக்கிறோம், நாங்கள் அதே பாவிப்போம். அப்போ 5 ரூபா நாணய குட்டி வந்து இவாட்ட வந்து ஒரு எக்ஸ் என்ற அளவில் தான் இருக்கு. அப்போ 5 ரூபா நாணய குட்டின்ற 2 மடங்கு. அப்போ 5 ரூபா நாணயக்குட்டி எக்ஸ்ன்னு சொன்னால் அது இந்த 2 மடங்கு 2 ரூபா நாணயக்குட்டி 2 எக்ஸாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ரூபா நாணயக்குட்டின்ற 3 மடங்கு. அப்போ 2 எக்ஸ் தர 3ன்னா 6 எக்ஸ் வந்து 3 ரூபா நாணயக்குட்டியாக இருக்கு. நான் இதில் டேஷ் பண்ணி போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் அது புரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். 5 ரூபா நாணயக்குட்டின்னு தான் எக்ஸ்ன்னு எடுத்து நாங்கள். அடுத்தது 10 ரூபா நாணயக்குட்டியை வந்து அது 2 மடங்கு எக்ஸுன்னு 5 ரூபா நாணயக்குட்டி 2 மடங்கு. அடுத்த 3 ரூபா நாணயக்குட்டி வந்து 10 ரூபா நாணயக்குட்டின்ற 2 மடங்கு. அடுத்தது 50 சத நாணயம் 0.5 என்று போடுறேன். அது வந்து இந்த 3 ரூபா நாணயத்தின் 4 மடங்கு. அப்போ 6 எக்ஸ் 4 வைக்கும் 24 எக்ஸ். சரிதான், இது வந்து நாணயங்களின் எண்ணிக்கைக்குரிய பகுதி தான், இது பெறுமதி அல்ல. சரிதானே. ரைட், அப்போ மொத்த நாணயங்களோட பெறுமதி தந்திருக்குது. மொத்த நாணயங்களோட பெறுமதி 81 ரூபான்னு தந்திருக்கு. இப்போ இவர்கிட்ட வந்து 5 ரூபா நாணயக்குட்டி எக்ஸண்ட் இருக்குது. ஆகவே அவர்கிட்ட பெறுமதியை காணுவோம் நாங்கள். 5 ரூபா நாணயக்குட்டி எக்ஸண்ட் இருக்கிறபடியா அவர்கிட்ட பெறுமதி. சரிதானே. எத்தனை எக்ஸ் நாணயம் இருக்குது, அது 5 ரூபாவில் பிரிக்கினா 5 எக்ஸ். அப்போ 5 ரூபா நாணயக்குட்டின்ற பெறுமதி 5 எக்ஸ். 10 ரூபா நாணயக்குட்டியை நாங்கள் 10 எக்ஸ் இருக்குது, 10 எக்ஸ் அந்த எண்ணிக்கை தான் வச்சிருக்கிறார். அதை 2 ரூபாவால் பிரிக்கணும்னா 4 எக்ஸ் தான் அது இந்த பெறுமதி. அடுத்தது 3 ரூபா நாணயக்குட்டி 6 எக்ஸ் நாணயங்கள் வச்சிருக்கிறார். அதை 3 ரூபாவில் பிரிக்கணும்னா 18 எக்ஸ் ரூபா வெற்ற பெறுமதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 எக்ஸ் நாணயங்கள் 50 சத நாணயக்குட்டிகள் இருக்கு. அதை 0.5 பிரிக்கணும், அது இந்த பெறுமதி 12 எக்ஸ் ரூபா. சரிதானே. ரைட், இப்போ மொத்த நாணயக்குட்டிகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா சரிதானே, அதில் வந்து எத்தனை எக்ஸ் ரூபாவில் சொல்லலாம் மொத்த நாணயக்குட்டிகள். அது 30, 34, 30, 39 நாணயக்குட்டிகள். அவாட்டு 39 எக்ஸ் நாணயக்குட்டிகள் இருக்கு. ஆனால் தெரியாது எங்களுக்கு எவ்வளோண்டு.
சரிதானே? அப்ப இதுன்ற சாரி, ஏன்னா 39 எக்ஸ் பெறுமதியில் இருக்கு. 39 எக்ஸ் பெறுமதி. அதை பெருக்கினது சரிதானா? 5 6 3 18. ஏன் மூன்று ரூபா நாணய குட்டி அல்லது ஒரு மடங்கு நாணயங்கள், ஒரு ரூபா நாணயம், சாரி. அப்போ ஒரு ரூபா நாணயம் தான் அதில் இருக்குது. அப்போ 6x வரும். அதன் பெறுமதி வந்து 6x ரூபா. சரியான. அப்போ இதில் முன்னுக்கு இருக்கிற எக்ஸ் போட்டுக்கிற இந்த பகுதி வந்து முன்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெறுமதி அலகுகளை குறிக்கும், நாணயங்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது. சரிதானே? மற்றதாங்கால பெறுமதியை குறிக்குது. இப்போ மொத்த பெறுமதி இந்த மொத்த பெறுமை பார்த்தீங்கன்னா 81 ரூபா. அப்போ உலகத்தையும் கூட்ட திரும்ப நான் கீழே எழுதுறேன் பாருங்க. 5x சக 4x ரூபா சக 6x ரூபா சக 12x ரூபா சமன் 81 ரூபா. சரிதானே? இப்போ கூட்டிங்கண்டா 10 22 27x ரூபா வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆகவே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபா. அப்போ 81 நாங்கள் 27ஆல் பிரித்தோம்டா ஒரு எக்ஸ்ன்ற பெறுமதி வரும் எங்களுக்கு. 3 ரூபாண்டு வரும். அப்போ எக்ஸ் சமன் 3 ரூபாண்டு வரும். ஆகவே உங்களோட பெறுமதியை பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கிட்ட 5 தர எக்ஸ்ண்டா இவர்கிட்ட 15 ரூபா இருக்கு. 4 தர எக்ஸ்ண்டா 20 ரூபா இருக்கு. 5 தர எக்ஸ்ன்னு சொல்லும்போது, சாரி 6 தர எக்ஸ்ன்னு சொல்லும்போது 18 ரூபா இருக்குது. 7 தர, சாரி 12 தர எக்ஸ்ன்னு சொல்லும்போது 36 ரூபாய் இருக்கு. அப்போ இவ்வளோதையும் கூட்டி பாருங்க, 81 ரூபா காசு வரும். இது வந்து அவர்கிட்ட இருக்கிற பெறுமதி. அப்போ திரும்ப 15 வந்து 5 ரூபாவில் பிரிச்சா எத்தனை நாணய குட்டி இருக்குன்னா 3 நாணய குட்டி அவர்கிட்ட இருக்கு. 5 ரூபா குட்டி 3 இருக்கு. இது 20 ரூபாவை வந்து 2ஆல் பிரிச்சா 2 ரூபா நாணயம் தானே, 2ஆல் பிரிச்ச மாட்டா 10 நாணய குட்டி இருக்கு. 2 ரூபா நாணயங்கள்ல 10 நாணய குட்டி இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா 18 வந்து 1 ரூபாவில் பிரிச்சோம்டா 1 ரூபா நாணய குட்டி தானே, அப்போ 18 நாணய குட்டி வருது. அப்போ அடுத்தது 36 வந்து 50% பிரிச்சோம்னு சொன்னால் 50% நாணய குட்டின்ற, சாரி 50% நாணய குட்டி தானே இது. ஆகவே 72 நாணய குட்டிகளை வச்சிருக்கு, 50% நாணய குட்டி. அப்போ மொத்தம் அவர்கிட்ட இருக்கிற நாணய குட்டிகளை பாருங்க. 3 சக 10 18, அடுத்தது 72, 50% குட்டிகள் 72. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 80 90. சாரி 2 ரூபாவில் பிரிச்சா 10 நாணய குட்டி. ஓகே ரைட். அப்போ இதில் வந்து ரைட், சாரி இது 12 ரெண்டு பேரும் பெருக்கின கூட நாங்கள் 4 தர எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து 3 தானே, ஆகவே 12 ரூபா பெறுமதி. எக்ஸுக்கு 3 ஆகவே 4 தரம் 4 12. 12 வந்து 2ஆல் பிரிச்சா 6 குத்திகள்லாம் 2 ரூபா குத்தி அவர்கிட்ட இருக்கு. அப்போ 80 99 குத்திகள் வந்து அவர்கிட்ட இருக்கு. அப்போ 81 ரூபா நாணயங்கள் 81 ரூபா பெறுமதியான நாணயம் 99 குத்திகளை வச்சு சொல்கிறேன். இதுதான் விஷயம். அப்போ இப்போ கேள்வி என்னென்றால், முதலாவது மாலதி வைத்திருக்க வேண்டிய நாணயங்களின் எண்ணிக்கை எத்தனை? நாணயங்கள் எத்தனை இருக்குன்னா 99 நாணயங்கள் இருக்க வேண்டும். 50% நாணயங்களின் பெறுமதி எவ்வளோன்னா 36 ரூபா. அடுத்தது மாலதி வைத்திருந்த ஒரு நாணயங்களின் ஒரு ரூபா நாணயத்தின் பெறுமதி வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா. அடுத்தது மாலதி வைத்திருக்கின்ற 5 ரூபா நாணயங்களின் பெறுமதிக்கும் 2 ரூபா நாணயங்களுக்கும் இடையிலான பெறுமதிக்கான வித்தியாசம், 5 ரூபா நாணயம் 15 ரூபா வச்சிருக்கிறா, 2 ரூபா நாணயம் 12 ரூபா இருக்கு. ஆக வித்தியாசம் வந்து 3 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குறிப்பிட்ட ஒழுங்கில் மாலதியின் நண்பி 270 ரூபா பெறுமதியான நாணய குட்டிகளை வைத்திருந்தாள் எனில் அவள் வைத்திருக்க மொத்த நாணய குட்டிகள் எத்தனை? பாருங்க, இவர்
ரூபா பெறுமதி வச்சிருக்கிறவர் எத்தனை நாணயக்குட்டி வச்சிருக்கிறார் என்று சொன்னால் 99 நாணயக்குட்டி வச்சிருக்கிறார். சரியான 81 ரூபா வச்சு 81 ரூபா காசு வச்சிருக்கிற 99 நாணயக்குட்டி இருக்கு. அப்போ 270 ரூபா வச்சிருக்கிறவர்கிட்ட எத்தனை நாணயக்குட்டி இருக்குன்னா கேள்வி. சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியும் 81 99 நாணயக்குட்டின்ற பெறுமதி 99 நாணயக்குட்டிகள் பெறுமதி தான் 81. அப்போ தர 270 ரூபாவுக்கு எத்தனை குட்டிகள் சுருக்கினீங்கன்னா 81 வந்து 27 சுருக்கினா 3 முறை வரும் அங்கே 10. ஆகவே 3 99 இருக்குன்னா 330 குட்டிகள் ரெண்டு பேரும். அப்போ கடைசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 குட்டிகள் அவர்கிட்ட இருக்கு. சரிதானே? 81 ரூபாவுக்கு 99 குத்தி இருக்குது. அப்போ 270 ரூபாவுக்கு எத்தனை குத்தி இருக்கு நீங்கள் அந்த வீதாசாரத்தோட பார்த்தீங்கன்னாலும் ஓகே. சரிதானே? ரைட், ஓகே. இவ்வளோ தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். உங்களுக்கு இது ஓகே விளங்கி இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் மேலதிகமான விளக்கத்தை நீங்கள் கேட்கலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் ஊடாக கேட்கலாம். கால் பண்ணுறது ஆன்சர் பண்ணுறது சிரமமாக இருக்கும். நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஊடாக வினா முடியும். இன்னும் சில பேருடைய வினாக்கள் வந்து பார்வையிட்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த 2 நாட்களுக்குள்ள சனிக்கிழமைக்குள்ள அந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலோட. உங்களுக்கும் இந்த சேனல் பிரியோசமாக இருந்தால் நீங்கள் இணையரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம்.